ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியினுடைய தலைவராய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற போதக பிதாக்கள், ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான விசுவாச தேவ மக்கள், உங்கள் அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் போன 8 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்து இந்த 9வது மாதத்திலையும் கடந்து வர பரலோகத்தின் ஆண்டவர் செய்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 9வது மாதம் இந்த 24ஆம் தேதியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் மட்டுமாய் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தினார். இன்னும் வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைமையிலும், கஷ்டத்திலும், நெருக்கத்திலும், பாடலும், உபத்திரத்திலும் அவரே அண்டிக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நாளிலும் அழுகையும் வெற்றியும் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவரை பற்றி சிந்திக்கும்படியாய் கடந்து செல்லுகிறோம். வாழ்க்கையிலே அழுகைக்கு பிற்பாடு ஒரு வெற்றி இருக்கிறது. அதை பற்றி நாம் சிந்திக்கும்படியாய் கடந்து செல்லுகிறோம். வாழ்க்கையிலே காலையில் முதல் இரவு முழுவதும் நமக்கு கண்ணீரின் அனுபவமாய் காணப்படுகிறது. இந்த கண்ணீருக்கு போக்கு வழியே இல்லாமல், கண்ணீரை ஆகாரமாக, கண்ணீரை உணவாக, கண்ணீர் வாழ்க்கையின் ஒரு பாற்றாக நாம் ஒருவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. கண்ணீருக்கு அப்புறம் ஒரு வெற்றி உண்டு என்பதை பரிசுத்த வேத புஸ்தகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சில வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் அதை பற்றி சிந்திக்கும்படியாய் கடந்து செல்லுகிறோம். அதற்கு ஆதாரமாக 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு ஆதாரமாக வைக்கிறேன். 1வது வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனமும் நான் உங்களுக்கு ஆதாரமாய் வைக்கிறேன். எரேமியா 9:1, ஆய் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எரேமியா 14:17வது வசனம், என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மனுஷ வார்த்தையின் மூலமாய் கண்ணீர்,
வியாதியின் நிமித்தமாய் கண்ணுநீர், துன்பப்படுத்துகிறவர்கள் நிமித்தம் கண்ணுநீர், கஷ்டங்களை காணும்போது கண்ணுநீர், பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கண்ணுநீர், குடும்பத்தின் சூழ்நிலைமை பார்க்கும் பொழுது கண்ணுநீர். ஐயோ, வாழ் முழுவதும் இந்த கண்ணுநீரின் அனுபவம் தான் எனக்குண்டா என்று தீரும் எந்த கஷ்ட லோக மண்ணிலே என்று பக்தன் சொன்னது போல நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த கண்ணுநீரை ஒப்பி எடுக்கும்படியாய், இந்த கண்ணுநீரை துடைக்கும்படியாய், இந்த கண்ணுநீருக்கு பதில் தரும்படியாய், இந்த கண்ணுநீருக்கு ஆறுதல் தரும்படியாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கண்ணுகளை இருக்கிற கண்ணுநீரை துடைக்கப் போகிறார். என்றைக்கு அழுகையோ, பைபிள் சொன்னான், கண்ணுநீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தேன், அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு கண்கள் வழியாக பாய்கிற கண்ணுநீர் மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் சொல்ல, தேவ சமூகத்தில் நீ சிந்துகிற கண்ணுநீரை கர்த்தர் துருத்தியிலே வார்த்து அந்த கண்ணுநீருக்கு பதில் தருகிற நாட்களாய் காணப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தர் வார்த்தை கேட்கிற அத்தனை நபர்களுடைய கண்களிலிருந்து கண்ணுநீரை ஒப்பி எடுப்பாராக, துடைத்து மாற்றுவாராக என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன். ஐயோ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரிட்டுமானால் நலமாயிருக்க. அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுகிறேன். இன்றைக்கு மரண வேதனை விடைக்கும் அதிகமான வேதனைகள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தை நினைத்து கஷ்டப்படுகிறீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் யாவருடைய கண்ணுநீரை துடைப்பாராக. கண்ணுநீருடைய வேதனைகளை அறிந்த தேவன், கண்ணுநீரில் கலந்திருக்கிறதான வலி துடிப்புகளை அறிந்த தேவன், கண்ணுநீரில் கலந்திருக்கிறதான வலியுள்ளதான பகுதிகளை அறிகிற தேவன், உங்களுடைய கண்ணுநீரை கர்த்தர் துடைத்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவாராக. பரிசுத்த வேத புஸ்தகத்தில் ஆகார் என்று சொல்லக்கூடியதான ஒரு மகள் இருந்தாள். அந்த ஆகார், அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தது, இஸ்மவேல். அந்த குழந்தை தன்னுடைய ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து கடந்து செல்லும்போது பிள்ளைக்கு கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு போனாள். ஆனால் போகிற பாதையிலே அது எல்லாவற்றையும் தீர்ந்து போனது. இப்பொழுது பிள்ளைக்கு அப்பம் இல்லை, பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை. அந்த பிள்ளை அழ ஆரம்பித்தது. அவள் இருக்கிறதான பகுதியோ வனாந்தரமான வறண்ட பூமி. அந்த வறண்ட பூமியிலே இனி என்ன செய்வது? இனி இந்த பிள்ளை சாக கொடுப்பதல்லாமல் வேறு வழி இல்லை. இந்த பிள்ளையை சாக கொடுப்பதே ஒரே முடிவு என்று சொல்லி தீர்மானித்தாள். அந்த முடிவில் அந்த பிள்ளை கொண்டு போய் அதை தூரமாக படுக்க வைத்து விட்டு தூரத்தின் அழுது கொண்டு இருக்கிறாள். ஐயோ, பிள்ளை சாக துடிக்கிறது. அந்த பிள்ளைக்கு ஆகாரம் இல்லையே, தண்ணீர் இல்லையே என்ற கவலையோடு காணப்பட்டால், இனி நான் என்ன செய்வேன்? எனக்கு கிடைத்த ஒரு பிள்ளை காப்பாற்ற முடியவில்லை. நான் அந்த பிள்ளைக்கு ஒரு தாயாய் இருந்து என்ன பயன்? அந்த பிள்ளைக்கு ஒரு தகப்பனாய் இருந்து என்ன பயன் என்று கேள்விக்குறியோடு இருக்கிறாய். அந்த இடத்தில் ஆகாருடைய கண்ணுநீரை கண்ட தேவன் அந்த இடத்திலே கடந்து வந்து அந்த வனாந்தரத்திலே அந்த ஆகாருக்காக, அந்த பிள்ளைக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நீருறவை ஓப்பன் பண்ணி தந்தார். ஒரு பிரைஸ் சொல்லலாமே. அந்த வனாந்தரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனுஷருடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறமாக, மனுஷருடைய சிந்தைக்கு அப்புறமாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு தண்ணீர் துறவை ஓப்பன் பண்ணி தந்து அந்த சாக துடித்ததான பிள்ளைக்கு, சாக கடந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அந்த தண்ணீர் மூலமாய் மறு ஜீவனை கொடுத்தார். அந்த தாய்க்கு அந்த பிள்ளை ஜீவனோடு கிடைத்தது. அந்த பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாய்க்கு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஐயோ, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தாருக்கும் ஆகாரம் கொடுக்க என்ற கையில் நிர்வாகம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே, நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற என் தேவ பிள்ளையை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை நம்பி தந்த குடும்பத்தை போஷிப்பிக்க உங்களுடைய கரத்தினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஆகார் அழுகிறாள். அழுகை பிள்ளைக்கு தெரியாது, அழுகை வீட்டாருக்கு தெரியாது, நீ அழுகிற அழுகை அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அழுகை உன்னை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அந்த அழுகை நன்றாக தெரியும். அந்த கண்ணீரினோடு நீ ராத்திரி முழுவதும் தூங்கினது கர்த்தருக்கு தெரியும். அந்த கண்ணீரின் அனுபவத்தோடு ராம் முழுவதும் கழித்தது ஆண்டவருக்கு தெரியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய
அவருடைய கரம் உனக்கு போதுமானதாய் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் கண்கள் இந்த இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியை கன்னிகை மகாவேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். மனுஷ வார்த்தை கொடிய காயம், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவத்தின் நடுவிலே தலை குனிந்து காணப்படுகிற அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை தேசத்தில் ஆண்டவர் தலை நிமிர்த்தி வைக்கப் போகிறார். பரிசுத்த பைபிள் அநேக அழுகைகளை பற்றி பார்க்க முடியும். ஆனால் அந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அன்னாள் அழுதாள். சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியா அழுதான். ஆயுசு நாள் கொடு 15 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். நெகேமியா அழுதான். எருசலேமில் இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட்டது. எஸ்தர் அழுதாள். யூதருக்கு அழிவிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்தார். பாபிலோனிலிருந்து யூதர்கள் அழுதார்கள். அவர்கள் விடுதலை பெற்று மகா பெரிய ஜாதியாக மாறினார்கள். மகதலேன மரியாள் அழுதாள். உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது தரிசித்தாள். நீ யாரை சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய்? அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறதால் அழுகையின் சத்தம் என் தேவனுடைய காதுகளில் எட்டி சேருகிறது. ஆண்டவராகிய தேவன் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு அன்புள்ள ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்கள் வேதனைகளை மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி தேசத்திலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உற்றார் உறவினர் நடுவிலே என் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். நீ பட்ட கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. நீ பட்டதான கண்ணீருக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. கண்ணீர் நிந்தையால் இனி தவிக்க மாட்டாய். எந்த இடத்தில் கண்ணீரோடு தலை குனிந்தாயோ அந்த இடத்திலே பரலோகத்து நாடு உயர்த்தி வைக்கப் போகிற நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இன்னும் முற்றிலுமாய் நம்புங்கள். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு சாட்சியாய் மாறுங்கள். அந்த சாட்சியாய் வாழுங்கள். தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உங்கள் கண்ணீரை வெற்றியாய் மாற்றுவார். மனுஷனுக்கு முன்பாக அழாதே, மனுஷனுக்கு முன்பாக அழாதே. ஜீவனுள்ள தேவன் உன்னை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக அழு. அந்த அழுகையின் சத்தம் அவருடைய சன்னிதானத்தில் போய் சேருகிறது. இன்னைக்கு அழுகிற அழுகையின் சத்தம் தேவ சமூகத்தில் உண்டு. அந்த சத்தத்தை தேவன் கேட்டு உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை தந்து என் ஆண்டவர் உன்னை உயர்த்துவாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.